கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. ஒருவேளை நம்ம சொல்லலாம், நம்ம தேவனை குறித்து நிறைய படிச்சிட்டோம், தெரிஞ்சிட்டோம். ஆனால் இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது, தேசத்தில் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. இந்த இடத்தில், இந்த இடைவெளியில்தான் கர்த்தர் நம்மை நிறுத்த விரும்புகிறார். இந்த இடத்தில் தான் நாம் நின்று ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே நின்று ஆண்டவரோடு கூட நாம் பரிந்து பேச வேண்டிய சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை இந்த ஒருவேளை இடுக்கமான பாதையாக இருக்கலாம், ஆனால் இதிலே நம்மை அவர் நிறுத்தி இருக்கிறார். ஏனென்றால் தேசத்தின் குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. தேசத்தில் உண்மை இல்லை, எங்கு பார்த்தாலும் பொய், எங்கு பார்த்தாலும் தவறான வதந்திகள், ஒருவருக்கொருவர் இரக்கமில்லாத சூழ்நிலை, தேவனை பற்றிய அறிவு முற்றிலும் இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த நாளிலே நாம் எப்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை அநேகர் உனக்கு விரோதமான காரியங்களை பேசுகிறார்கள் என்று சொல்லி நீ மனம் சோர்ந்து போயிருக்கிறாயோ? பயப்படாதே, உன் கசந்த மாறாவை கர்த்தர் மதுரமாக்குவார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஆகவே நீ அதை கர்த்தருடைய கரத்தில் விட்டுவிடு. கர்த்தர் தண்டனையை அவர்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் நியமித்திருக்கிற காரியத்தை அவர் செய்யும் பொழுது நாம் குறுக்கிடக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஒப்பு கொடுத்து ஜெபித்து விட்டு நீ திறப்பில் நிற்பதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இந்த இடத்துல தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேசத்தில் உண்மை இல்லை, தேசத்தில் இரக்கமில்லை, தேவனை பற்றிய அறிவு இல்லை. ஆகவே இன்று திறப்பில் நிற்கும்படியாக இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிறார். தேசத்திற்காக, மக்களுக்காக, உறவுகளுக்காக, நட்புகளுக்காக நாம் திறப்பில் நிற்கலாம். ஒருவேளை யார் மேலேயாவது கசப்பு இருக்கா, எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. கஷ்டமாக தான் இருக்கும், எடுத்து போட்டுருங்க. ஆண்டவரே, இந்த கசப்பை என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே. என் இருதயத்தில் அது இருக்கக்கூடாது, ஜெபத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது. நான் திறப்பில் நின்று ஜெபிக்க விரும்புகிறேன். அர்ப்பணிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, பெருமூச்சுகளோடு என்று ஓசியா தீர்க்கதரிசி சொன்ன வண்ணமாய் இன்று தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. இந்த இடத்துல திறப்பில் நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீரே கிருபை கொடும், எடுத்து உபயோகப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.